பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் வசந்த பெரேரா தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். காணி ஆணையாளரின் கீழ் இடம்பெற்ற ஒரு நிதி மோசடி தொடர்பில் அவர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். முன்னாள் தலைவர் நிறுவனத்தின் பணத்தை பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தியுள்ளார். மக்களின் பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளமை தொடர்பிலே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். இதனுடன் அரசியல்வாதிகள் தொடர்பு பட்டிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுங்கள். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி ஊழல் ஒழிப்பு அலுவலகத்திடம் 20 முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. தேசிய லோத்தர் சபை, மில்கோ நிறுவனம் மற்றும் நீர்ப்பாசன சபை என்பவற்றில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளது. எதிர்காலத்திலும் வசமுள்ள தகவல்களை இந்த நிறுவனத்துக்கு வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த நாட்டு மக்களின் சூறையாடப்பட்ட பணத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்குவதற்கு இந்த நிறுவனம் ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். திருடர்களை சிறையில் அடைத்தால் சிறைக்கூடம் திருடர்களினால் நிரம்பி வழியும். அது மாத்திரம்தான் நடைபெறும். இவர்களும் சிறைக்கு சென்றால் அங்கும் சுகபோகங்களை அனுபவிப்பார்கள். இவர்களால் முறையற்ற விதத்தில் பெறப்பட்ட மக்களின் பணம் அரசுடைமையாக்கப்பட வேண்டும்.